ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் இந்த ஒரு டம்ளர் தண்ணீர் போதும் அனைத்தையும் காணாமல் போகும். ஆமாங்க, அது என்ன வழிபாடு, அதை எப்படி செய்யணும், எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய ரொம்பவுமே அற்புதமான ஒரு நாளாகும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்திடம் ரொம்பவுமே சக்தி, ஆற்றல் இதெல்லாம் மிக பெரியதாக இருக்கும். அப்பொழுது நாம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் சரி, வழிபாடுகளுக்கும் சரி, நம்மளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கக்கூடிய காரணத்தினால இது மாதிரி விசேஷமான நாட்கள்ல நாம பரிகாரங்களும் வழிபாடுகளையும் செஞ்சு நம்ம வாழ்க்கைக்கு தேவையானதை பெற்றுக்கொள்கிறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில தீராத பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனையெல்லாம் எப்பதான் எனக்கு தீரும்னே தெரியல, கடவுளே நீ தான் எனக்கு வழிவிடணும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம கடவுள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி தீராத எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உடனடியாக தீர்க்கக்கூடிய ஒரு அதி மருந்தாகத்தான் இந்த பௌர்ணமி அன்று நாம செய்யக்கூடிய இந்த வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே உபயோகரமானதாகவும் பலன் தரக்கூடிய இருக்கும். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, நாம பௌர்ணமி நாட்கள்ல நிறைய பரிகாரங்கள் செய்வோம். பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், வேறு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை செய்யும் போது கண்டிப்பாக எல்லா விதமான பிரச்சனைகளில் இருந்தும் விடுபடுவதற்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி தரும். சரிங்க, இப்போ இந்த பரிகாரத்தை நாம எப்ப செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கறத ஒன்னொன்னா பார்த்திடலாம். இப்போ இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னா, யார் வேணாலும் செய்யலாங்க, ஒன்னும் தப்பில்ல. இது சந்திரன் உதயமானதற்கு அப்புறமா தான் செய்யணும். ஒரு 6:30 to 7 மணிக்கு நீங்க டைம் வச்சுக்கோங்க. ஒரு சில காரணங்களால 7 மணிக்கு கூட உங்களுக்கு சந்திர பகவான் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு 6 மணிக்கெல்லாம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனா ஒரு 6:30 to 7 மணிக்குன்னா நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும். அந்த நிலவின் ஒளி ரொம்ப பிரகாசமாக இருக்கும். அந்த நேரத்துல நீங்க இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அது தீர்ந்து விடும். சரிங்க, இப்போ அந்த பரிகாரத்தை எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? முதல்ல பரிகாரம் அப்படின்னாலே நம்மளுக்கு தேவையான பொருட்கள் 1-2 தேவைப்படும். அப்படி என்ன தேவைப்படக்கூடிய பொருட்கள் என்ன, எப்படி செய்யணுங்கிறத ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அது நீங்க பாட்டிலா கூட இருக்கலாம், கண்ணாடி கிளாஸா தான் இருக்கணும் அப்படின்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. இப்ப நீங்க ஹனி பாட்டில் வாங்கியிருப்பீங்க, அது இருக்கலாம். இல்ல சமையலுக்காக நீங்க கண்ணாடி பாட்டில் பயன்படுத்துவீங்க, அதுவாக கூட இருக்கலாம். கண்ணாடி கிளாஸ் இருந்தா ரொம்ப நல்லது, அதையே நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம். இப்ப நீங்க இந்த மாதிரி பரிகாரத்திற்கு பூஜைகளுக்குன்னே தனியா ஒரு கிளாஸ் நீங்க ஒரு கண்ணாடி கிளாஸ் வச்சுக்கோங்க. அதை நீங்க நார்மலா தண்ணி குடிக்கிறதுக்கோ செய்யறதுக்கோ நீங்க யூஸ் பண்ணாத பாரு ஒரு கிளாஸ் ஒன்று வச்சுக்கோங்க. எச்சிப்படுத்தாம இருக்கிறது ரொம்ப நல்லது, அதுக்காக நான் சொல்றேங்க. இப்ப இந்த கிளாஸை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நிறைய தண்ணீர் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு உங்களுக்கு எங்க நிலவின் ஒளி தெரிகிறதோ, நல்லா பளிச்சுன்னு பிரகாசமாக நம்மளுக்கு நிலாவின் ஒளி எங்க தெரிகிறதோ, பின்பக்கமாக இருக்கலாம், மொட்டை மாடியா இருக்கலாம், வாசலுக்கு வெளியிலயா இருக்கலாம், எந்த இடத்துல உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதோ அந்த இடத்துல தெரிகிற மாதிரி நீங்க கீழே அமர்ந்துக்கோங்க. இதை ஃபேமிலியா செஞ்சீங்க அப்படின்னா ரொம்பவுமே சந்தோஷம். அது மாதிரி செய்யறதும் கூட்டு பிரார்த்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க அது மாதிரியும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கண்ணாடி கிளாஸ்ல தண்ணீர் ஊற்றிட்டு அதை உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்க மனதார சந்திர பகவான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து கொண்டு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எங்க குடும்ப பிரச்சனை அனைத்தும் தீர்ந்து போயிடணும்,
பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இப்ப நான் சொல்லக்கூடியதை ஒரு 2 நிமிஷமாவது சொல்லுங்க, இல்லைன்னா ஒரு 27 முறையாவது இந்த மந்திரத்தையும் சொல்லிருங்க. என்ன சொல்லணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம அப்படிங்கிற மந்திரத்தை ஒரு 27 முறை சொல்லிட்டு அந்த தண்ணியை ஒரு 1/2 மணி நேரம் அங்கேயே வச்சிருங்க. மொட்டை மாடியா இருந்தாலும் சரி, பின்பக்கமாக இருந்தாலும் சரிங்க. அப்படியே அந்த நிலவின் ஒளி அந்த கிளாஸ்ல தண்ணீர்ல படுற மாதிரி நீங்க வச்சுட்டு வந்துருங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து அந்த தண்ணீரை உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே நீங்க அதை குடித்து விடலாம். ஏன் இப்படி பண்ண சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணாடி கிளாஸுக்கும் அந்த தண்ணீருக்கும் நாம சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்சர்வ் பண்ணிக்கிற ஒரு சக்திகள் அதற்கு அதிகமாக இருக்கக்கூடியது. பௌர்ணமியாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆற்றல்கள் நிறைந்து இருக்கும். அதனால நாம சொல்லக்கூடிய விஷயங்களை இந்த தண்ணீர் அப்சர்வ் பண்ணிட்டு இந்த பிரபஞ்சத்திடம் சேர்த்து விடும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன வேண்டுமோ அது நம்மளுக்கு நடந்தே தீரும். அதனால அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கிற பாசிட்டிவ் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கக்கூடிய தன்மையும் இந்த தண்ணீருக்கு உண்டு. அதனால நாம சொல்லுகிற மந்திரத்தையும் பிரார்த்தனையும் இதை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். அதை நம்ம குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம குடித்து விட்டு நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. இந்த எளிய ஒரு பரிகாரத்தை இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆண்டின் கடைசி பௌர்ணமியாக இருப்பதினால் நீங்க செய்யும் போது உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. அது எந்த மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு நியாயமாக இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லா பிரச்சனையுமே தீர்ந்து நம்மளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். எந்த ஒரு பரிகாரமுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிக்கையோட செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இது செஞ்சா என்னுடைய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்துரும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சிவபெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. இதை நீங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு அவ்வளவு பலன்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது. அதிலேயும் இந்த பௌர்ணமி ரொம்பவுமே விசேஷமானது. திருவாதிரை நட்சத்திரத்தோடு இணைந்து வரக்கூடிய காரணத்தினால ரொம்பவுமே அதிசக்தி வாய்ந்த இந்த பௌர்ணமி அன்று நாம செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா 2 மடங்கு பலன்கள் அதிகமாக கிடைக்கக்கூடியது. அதனால யாருமே இந்த விஷயத்தை நீங்க தவற விடாமல் இன்றைய நாளில் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு நீங்களும் பயன்பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெற. நன்றி, வணக்கம்.